ஹலோ கைஸ், நம்ம டாபிக் டெஸ்ட் இன்டர்வியூ. டெஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதை நம்ம டெக்னிக்கல் இன்டர்வியூ சொல்லலாம், அசஸ்மெண்ட் இன்டர்வியூ சொல்லலாம். ஓகேங்களா? அந்த இது வந்து ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ. எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கேண்டிடேட்டோடைய ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில், எபிலிட்டி, நாலேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்புக்கு சூட்டபுளாக இருக்கா, பேசிக்காக அவங்களுக்கு வந்து ரியலாக ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ அவங்க ரெஸ்யூமில் போட்டிருப்பாங்க இந்த ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை ரியலாக செக் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் இன்டர்வியூ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிகல் எக்ஸசைஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் டாஸ்க் இருக்கும், அப்புறம் சிமுலேஷன் இருக்கும். நம்ம ரியல் ஜாப் மாதிரியே வந்து சிமுலேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் லைக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கணும்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிமுலேட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளைட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த கண்ட்ரோல்ஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட் மற்ற ஜாப்புக்கும் அதே மாதிரி கொடுக்குறது. ஸோ சிமுலேஷன் கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, அந்த கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதான் வந்து நம்ம டெஸ்ட் இன்டர்வியூ நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம், பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த டெஸ்ட் இன்டர்வியூடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ் த ஸ்கில். அதாவது கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்கில் வந்து உண்மையாக எப்படி இருக்குது, அவங்க டெக்னிக்கல் ஸ்கில் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி இருக்குது, அவங்க அந்த ஜாபுக்கு சூட்டபுளாக இருப்பாங்களா சொல்லிட்டு முடிவு பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுறாங்க சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா சிமுலேட் ஜாப் டாஸ்க். அதாவது வந்து ஜாபில் இருக்க டாஸ்க்கை வந்து இவங்க வந்து சிமுலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் இதை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ப்ரொவைட் ரியலிஸ்டிக் ப்ரிவ்யூ ஆஃப் த ஜாப் டாஸ்க். ஓகேங்களா? ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ரிவ்யூ கொடுக்குறாங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாபை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி பெர்ஃபார்மிங் ஹையர்டு. அதாவது அவங்க ஹையர் பண்ணப்பட்டாங்கன்னா அவங்க என்னென்ன ஜாப் கொடுப்பாங்களோ, என்னென்ன டாஸ்க் கொடுப்பாங்க, அதை இப்போயே கொடுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அந்த வேலைக்கு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஃபிட். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த ஒர்க்குக்கு ஃபிட்டானவங்களாம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை கேண்டிடேட்ஸ் ஸ்கில் அலைன் வித் ரெக்யூப்மெண்ட்ஸ். அந்த கேண்டிடேட்டோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆச்சுன்னா அவங்க வந்து ஆர்கனைசேஷனே எடுத்துப்பாங்க. இல்லை அவங்களோட தேவைக்கு ஏற்ற இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவங்க அந்த இதுக்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் இன்டர்வியூ ஒரு முக்கியமான பார்ட் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இன்டர்வியூ. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதை கண்டிப்பாக டெக்னிக்கல்ன்ற ஒரு வேர்ட் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஒர்க் யூஸ் பண்ணாலும் டெக்னிக்கலாக எதனா ஒரு சாஃப்ட்வேர் இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டிசிஷன் மேக்கிங், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ டெக்னிக் இன்வால்வ் ஆகாமல் நமக்கு எந்த வேலையுமே இல்லை நவ்விடேஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல்ஸு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா டீபக் ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க, அந்த அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அவங்க ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தெரியும்போது அவங்க ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்வியூலேயே அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. தான் டெஸ்ட் இன்டர்வியூவில் மெயின் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சால்விங். இதில் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மே கிவன் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆர் கேஸ் ஸ்டடிஸ் அனலைஸ் சால்வ். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை கேஸ் ஸ்டடி வந்து கொடுத்து இதை இந்த சுச்சுவேஷன் நீங்கள் தான் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த இன்டர்வியூ அவங்களுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் அசஸ்மெண்ட். ஸோ ஸ்கில் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கில் பேஸ்டு டாஸ்க். ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து ரிலேட்டட் ஜாப், அவங்க ஒர்க்குக்கு ரிலேட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டுபிடிப்பாங்க. அந்த டிசைன் சச்சஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிசைனிங் கிராஃபிக்ஸ் வர கிராஃபிக் டிசைனர். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த கிராஃபிக் டிசைன் பண்ணி காட்டுங்க, ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஸ்கை கேட் இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து கிராஃபிக் டிசைன் பண்ணி காட்டுங்க சொன்னாங்கன்னா அவங்க அதே பண்ணும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்க திங்கிங் வந்து கிராஃபிக் டிசைனருக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அது தெரிஞ்சுட்டுனா அவங்க வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அப்படி கண்டக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஈஸியாக வந்து அவங்களை பிடிக்க முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த இது கண்டக்டிங் மார்க் சேல்ஸ் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க, இப்போ சேல்ஸ் பண்ணி காட்டுன்னு சொல்லும்போது வந்து அவங்க சேல்ஸ் ஸ்கில் எப்படி இருக்குது, எப்படி ஒரு ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க டீப் நாலேஜ் இருக்கா, அது கூட சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எந்த மாதிரியான வேலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றது இருக்குங்களா? ஸோ அதுவும் நம்ம இங்கே சொல்லலாம். நெக்ஸ்ட் சிமுலேஷன். ஸோ சிமுலேஷன் ரிப்பீட் ரியல் லைஃப் ஜாப் சினாரியோஸ் நான் சொன்னீங்களா ஆல்ரெடி, அந்த ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கணும் வந்து அந்த சிமுலேஷன் கொடுப்பாங்களே. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம அதே கான்செப்ட் கற்றுக்கிட்டோம்னா கூட அதே மாதிரி ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கு அந்த சிமுலேஷன் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. அதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொடுப்பாங்க. அந்த ஜஸ்ட் சிமுலேஷன் கற்றுக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். அவங்க டக்குன்னு இப்போ என்ன டிசிஷன் எடுத்தால் எந்த எப்படி கிராஷ் ஆக போதுனா எப்படி வந்து அவங்க அதை டக்குன்னு டிசிஷன் எடுத்து அதை அவாய்ட் பண்ணலாம், எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம், சடன் லேர்னிங். ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண வேண்டிய நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ். ஸோ கேஸ் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி நடந்துச்சு, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, நீங்கள் இந்த இடத்துல என்ன ஓகே தான் கேஸ் ஸ்டடிஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் கேஸ் ஸ்டடிஸ் வித் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சினாரியோஸ் அண்ட் அனலைஸ் ப்ரப்போஸ் சொல்யூஷன். ஓகே, நீங்கள் வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரி பிஸ்னஸ் ப்ராப்ளம் தான் இருக்கார் ஒருத்தர், இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அதை யோசிச்சு அவங்க முடிவு சொல்லும்போது தெரிஞ்சிடும்
உங்களுக்கு இந்த ஐடியா இருக்குது, ஸோ இவங்க வந்து பெட்டராக திங்க் பண்ணுறாங்க, இதில் இவங்க நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஓகேங்களா. இது வந்து காமனாக வந்து கன்சல்ட்டிங் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரோல்ஸில் வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ ப்ராஜெக்ட் எது பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு சேராதுக்கு முன்னாடியே கேண்டிடேட் செலக்ட் பண்ணுற உடனே அவங்க சின்னதாக ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 15 days இல்லை 30 days நீங்கள் முடிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, இது மூலமாக நாங்கள் ஒர்க் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்கிறது மூலமாக கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃப்ரேம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை வேலைக்கு எடுத்துவோம் ஓகேங்களா. ஸோ பிகாஸ் அது அவங்க தான் பண்ணியிருக்கணும், அவங்களே பண்ணாமல் வேறு கிட்ட கொடுத்து பண்ணியிருந்தாலும் ஒர்க்குக்கு வரும்போது அவங்க மாட்டிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க தான் பண்ணும்போது தான் அது ஈஸியாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஒர்க்கு தேவையான கரெக்டாக கிடச்சிடுவாங்க நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளேஸ். ஸோ ரோல் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ரோலாக ப்ளே பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா, கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல சிமிலர் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர் கிளைண்ட்ஸ், அசஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ், கஸ்டமர் சர்வீஸ் அப்ரோச்சஸ் ஓகேங்களா. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு ஒரு ஃபோன் காலுக்கு ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து இது மாதிரி இஷ்யூஸ் சார் இது மாதிரி இஷ்யூஸ்ன்னு பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வகையில் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு ஆங்கரான கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு நார்மலான கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறது ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரோல் ப்ளே அந்த ரோல்லேயே உங்களை ப்ளே பண்ண வச்சு அவங்க நீங்கள் இந்த ஒர்க்கு சூட்டபுள் ஆகிறீங்களா சூட்டபுள் ஆக மாட்டேன் சொல்லிட்டு கண்டிப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் பார்த்தா டீம் சினாரியோஸ். ஸோ டீம் சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கு இன்வைட் பண்ணுவாங்க, அந்த கொலாபரேஷன் பண்ணி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது உங்கள் டீமில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, எதனா பிரச்சனை வந்தால் எப்படி வந்து சொல்யூஷன் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கேட்டு இல்லை வந்து அதை உண்மையாக பண்ணி நடத்தி காட்டி அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கனெக்ட் பண்ணி நம்ம எடுப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. இது ஒன் டைப் ஆஃப் டெஸ்ட் இன்டர்வியூ நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ பிஹேவியர் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம முக்கியமான கான்செப்ட் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் கொஷின்ஸ், அதாவது ஒரு அதாவது நெருக்கடியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ஆஸ் கேண்டிடேட் சிக்ஸே வந்து ஹேண்டில் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் எடுத்த ஜாப் ஃபோக்கஸிங் ஆன் டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து மூட போகுது, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஓனராக ஃபீல் பண்ணி அதை யோசிச்சு முடிவெடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, அந்த இடத்துல அவங்க பாயிண்ட் எப்படி இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது மாதிரி பல கொஸ்டின் பல இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஓகே இவங்க வந்து நல்லா திங்க் பண்ணுறாங்க, இவங்க நம்ம கம்பெனி தேவைப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த பர்சனை எடுத்துப்பாங்க, ரெக்ரூட் பண்ணிப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. அந்தன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெஸ்ட் இன்டர்வியூ, அதாவது டெஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ். அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. அவங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது, ஓரல் அப்ரோச் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்தன் ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக், ஒரு அவங்கள மாற்றிக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுப்பாங்க. இதை அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா ஓகே நல்லா பண்ணுறீங்க இன்னும் பெட்டராக பண்ணுங்கள் நம்ம கம்பெனி வேலை இருக்குது சொல்லுவாங்க. அந்த ரிகார்ட்லெஸ் அவுட்கம், அவங்க அவுட்கம் வந்து கவலை பண்ணாமல் அவங்களுடைய அவங்க சப்போர்ட் ப்ரொஃபஷனல் growth வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ப்ராசஸ் அந்த ரிசல்ட்டை ஃபோக்கஸ் அந்த ப்ராசஸ் நாட் இந்த ரிசல்ட் சொல்கிற மாதிரி அவங்க க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலே கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகாமல் சொல்லலாம் ஓகேங்களா. அந்தன்னு பார்த்தோன்னா மேக் டிசிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த டெஸ்ட் இன்டர்வியூ மூலமாக நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம்டு ஒரு ஹையரிங் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம்டு ஹையரிங் டிசிஷன்ஸ் ஓகேங்களா. அந்த இந்த கேண்டிடேட் ஹையர் பண்ணாங்களோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணி ஹையர் பண்ணுவாங்க சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதங்க டெஸ்ட் இன்டர்வியூ கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவும் விடைபெறுவது உங்கள் பாலா.